श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அருளி செய்தது. நேற்றைய தினம் சிறுவன் வெங்கடநாதன் வேதங்களை நன்கு அத்தியனம் பண்ணினான். அவ மாமா மாதுலர் ஆத்ரேய ராமானுஜர் அப்புள்ளார் சுவாமி அவர்கிட்ட வேதமும் வேதாந்தங்கள் எனப்படும் இணை பாடங்களையும் கற்றறிந்து தர்க்கத்தில் தேர்ச்சி பெற்று பல சித்தாந்தங்களில் தெளிந்து பூர்வ மீமாம்சா என்ற பகுதியை கரைத்து குடித்து வெங்கடநாதன் வளர்கிறான். 135வது ஸ்லோகம் அதிலிருந்து இன்றைய தினம் அனுபவிக்கலாம். தாபாத்யான் ஸ்மிருதி மாத்ராத் பாபஹராம்ச்ச பஞ்ச சம்ஸ்காரான் அலபத மாதுல நிகடாத கலயத கிலான் ரகஸ்யார்த்தான். தாபாத்யான் ஸ்மிருதி மாத்ராத் பாபஹராம்ச்ச பஞ்ச சம்ஸ்காரான் அலபத மாதுல நிகடாத கலயத கிலான் ரகஸ்யார்த்தான். அந்த வெங்கடநாதன் என்னும் சிறுவன் வளர்ந்து பஞ்சசம்ஸ்காரம் தனது மாதுலரிடமிருந்து மாதுலரை ஆச்சாரியனாக கொண்டு பஞ்சசம்ஸ்காரத்தை சமாஸ்ரயணத்தை பெற்றான். அதாவது சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம் என்பது ஒருவனது சரீரத்தையோ அல்லது ஆத்மாவையோ சுத்தம் செய்வதற்காக செய்யப்பட சம்ஸ்காரம் அப்படின்னாலே ஒருவனுடைய சரீரத்தையோ ஆத்மாவையோ சுத்தம் செய்வதற்காக செய்யப்பட வேண்டியவை. ஜாதகரணம், நாமகரணம், ஷவுளை, உபநயனம் எல்லாம் சம்ஸ்காரம். இது சம்பிரதாய சடங்கு, வாழையாக வந்த சடங்கு. ஸ்ரீ வைஷ்ணவராக தகுதி பெறுவதற்கு சமாஸ்ரயணம் செய்து கொள்ள வேண்டும். சமாஸ்ரயணத்தை சாஸ்திரத்தில் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லுவாள். சமாஸ்ரயணம் தான் என்ன? பஞ்சசம்ஸ்காரம் என்றால் 5 விதமான சம்ஸ்காரம், சடங்குகள் என்று பொருள் கொள்ளலாம். இந்த பஞ்சசம்ஸ்காரத்துக்கு சம்பிரதாயத்திலேயே சமாஸ்ரயணம் என்ற மற்றொரு பெயர். சமாஸ்ரயணம்னா சம ஆஸ்ரயணம், மனஸ், வாக்கு, உடல், மனோவாக்காயம். இதை மூன்றையும் சுத்தத்துடன் பரமஸ்ரத்தை மற்றும் உயர்ந்த நம்பிக்கையுடன் சம்பிரதாய ஆச்சாரியனை அணுகுதல் என்று பொருள். சமாஸ்ரயணம் அப்படின்னா இதுக்கு ஜாதி, மதம், ஆண், பெண், பெரியவர், சிறியவர் என்ற வேறுபாடே கிடையாது. ஒரு ஜீவன் ஜென்மங்களில் சிறந்ததான மனுஷ ஜென்மத்தை அடைந்து அதிலேயும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை அடைந்து பாகவத விஷயத்திலே நல்லதோர் ஞானத்தை பெற்று தெளிந்து பாகவதர்களாகிய அவனடியார்களிடத்தில் ஆறா காதல் கொண்டு அன்பு கொண்டு அடிமை செய்து போந்து அனுஷ்டான சீலர்களாக விளங்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் ஒன்றே நல்ல ஆச்சாரியனை அடைவதற்கு போதுமான தகுதி. அது போரும் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அது இந்த சங்க சக்கர பொறிகள், தாபசம்ஸ்காரம், புஜங்களில் சங்க சக்கர சின்னங்களை தரித்தல், தாசநாமம் பெறுதல். அடியேன் ராமானுஜதாசன், நாராயணதாசன், கேசவதாசன் அப்படின்னு தாசநாமம் பெறுதல். அடியார்க்கு தாசன், திவ்ய தம்பதிகளுக்கு தாசன், ஆச்சாரிய தாசன் அப்படின்னு அடியார்க்கென்னை ஆட்படுத்தும் விமலன்னு திருப்பாணாழ்வார் சொல்கிறார். எடுத்த ஃபஸ்ட்டு பாசுரத்திலேயே அடியார்க்கென்னை ஆட்படுத்தும் விமலன். திருப்பள்ளி எழுச்சியில் தொண்டரடிப்படி ஆழ்வார் அடியார்க்கென்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாய, அவரை எழுப்பி எனக்கு வேண்டியதெல்லாம் உன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தணும். அதுதான் தாசநாமம் பெறுதல், சங்கு சக்கர சின்னங்களை பெறுதல், 12 திருவன்காப்பு தரித்தல், துவாதச ஊர்துவபுண்டம் 12 திருவன்காப்பு, ரகசியார்த்தங்களை அறிதல், மந்திர உபதேசம், மந்திர சம்ஸ்காரம்,
அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம் உபதேசம் பெறுதல், நித்திய திருவாராதன கிரமத்தை ஆச்சாரிய முகேன அறிதல் ஆகியவற்றுக்கு உண்டான யோக்கியத்தையை பெறுதல் இந்த சம்ஸ்காரம், பஞ்ச சம்ஸ்காரம். ரகசியார்த்தங்களை அப்புறம்தான் அறிய முடியும், சமாஷம் ஆனப்புறம். நித்திய திருவாராதனை அப்புறம்தான் செய்ய முடியும். 12 திருமண் காப்பு அப்புறம்தான் தரிக்கணும். இப்படி ஆச்சரியமாக வெங்கடநாதன் மாத்துலர்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரம் உபதேசம் பெற்றான். சரளாம் கபீரபாவம் பாவாம் மஞ்சுளபத ஜாத கும்பிலாமமலாம் ஸ்ரீமச்சடரிப்பு கலிதாம் தாம் கில சாகா மதிஜகே அசௌ. அதுக்கப்புறம் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை கற்றான் வெங்கடநாதன். அந்த பிரபந்தத்துடைய இனிமை, எளிமை, போக்கியம், கருத்துகளின் ஆழம், அந்த வார்த்தைகளான சொற்றொடர்கள், ஆழ்வாருடைய ஆச்சரியமான அனுபவம், மாசற்ற தன்மை, எல்லாத்துக்கும் மேலாக அது வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கு ஈடானது என்ற பெயர் பெற்றது அந்த திருவாய்மொழி. அதை கற்றான். அதுதான் இங்கே தெரிவிக்கிறார். சரளாம் கபீரபாவாம் மஞ்சுள பத ஜாத்த கும்பிலாமமலாம் ஸ்ரீமச்சடரிப்பு கலிதாம் தாம் கில சாகா மதிஜகே அசௌ. இப்படி திருவாய்மொழியை கற்று அந்த அப்புறம்தான் அதனால் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு உபனிஷத்தில் மறைத்து செய்யப்படும் வேத அர்த்தங்கள், வேதாந்த விஷயங்கள் இந்த தமிழ் மறைகளினால் உபனிஷத்து அர்த்தங்களை இங்கு இதிலிருந்து நாம் தெளிகின்றோம் என்று தெரிவித்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். பின்னால் சந்தமிகு தமிழ் மறையோன் தன்னை காட்டிக்கொள்கிறார். அவர் விஹரண பூமௌ வித்யுல்லசிதோ ரஸ்கஸ்ய கால ஜலதஸ்ய ஸ்ருதி மகுடி கிரிஷிகரே பிரணனர்த்தரசஸ்ய சந்த்ருப்தः. விஹரண பூமௌ வித்யுல்லசிதோ ரஸ்கஸ்ய கால ஜலதஸ்ய ஸ்ருதி மகுடி கிரிஷிகரே பிரணனர்த்தரசஸ்ய சந்த்ருப்தः. ரொம்ப அழகாக மார்பில் மின்னலுடன் நீலத்தோ யத மத்தியஸ்தா வித்யுல்லே கே பபாஸ்வரா அப்படின்னு மார்பில் மின்னலுடன் பிராட்டியுடன் பிரகாசித்த கருமேகமான எம்பெருமான், மேகமணி வண்ணா, ஆழிமழை கண்ணன், அவன் அந்த எம்பெருமான் வேதாந்த மலை, அதாவது உபனிஷத், வேதத்தின் சிகரமான உபனிஷத், அதுதான் வேதாந்த மலை என்னும் விளையாட்டு மைதானத்தின் மீது வர்ஷித்து கொண்டிருந்தது. கருணையை பொழிந்து கொண்டிருந்தார் எம்பெருமான். மார்பில் மின்னலுடன் பிராட்டியுடன் பிரகாசித்த கருமேக எம்பெருமான். கருமேகத்துக்கு நடுவில் ஒரு மின்னல் போல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பேயாழ்வார் சொன்னதுபடி அந்த மின்னலை ஒத்த பிராட்டி, கருமேகத்தை ஒத்த எம்பெருமான் வேதாந்த மலையின் உச்சியான உபனிஷத் என்னும் விளையாட்டு மைதானத்தின் மேல் கருணை மழையை பொழிந்து கொண்டிருந்தார் எம்பெருமான். அந்த மழையில், அந்த மலை உச்சியில், வேதாந்தத்தில், அந்த மழையின் வெள்ளத்தில், அந்த மழையின் சாரலில் அனுபவித்த ஆனந்தமாக வேதாந்த தேசிகன் உல்லாசமாக நடனமாடினார். என திவ்ய தம்பதியருடைய கருணா கட்டாட்சம் அந்த மழையில் அவர் குளித்து ஆனந்தித்து அனுபவித்து நடனமாடினார், சந்தோஷித்தார். திவ்ய தம்பதிகள் தேசிகரை மகிழ்வித்தனர். அதாவது வேதத்தின் சாரமான எம்பெருமான் பிராட்டியாரோடு கூடியவராய் தனது சிஷ்யனை கருணை என்னும் மழையால் மகிழ்வித்து ஆனந்தப்பட வைத்து, அதனால் வேத உபனிஷத்துகளின் சாரம் எம்பெருமான் திவ்ய தம்பதிகள், தம்பதி தெய்வதம் நகா என்று வெங்கடநாதர் அறிந்து கொண்டு மகிழ்ந்தார். ஆசிரயண வேளையோடு போக வேளையிலும் ஒரு சேர்த்தி மிதுனமே உத்தேசியம் என்று ஆசிரயண வேளையிலும் போக வேளையிலும் சேர்த்தி திவ்ய தம்பதி 2 பேரும் சேர்ந்து தான் நமக்கு சேஷி என்று அவர் அறிந்து கொண்டு மகிழ்ந்தார், அங்கு ஆனந்தித்தார், ஆனந்த நடனமாடினார் என்கிறார். ஷய்யாரீதி ரசஜ்ஞா சம்யகலங்கார விருத்தி குணதோஷான் ஜானன் சுக்திஷு சதுரஹ கவிதாம் ஸ்வயமாகதாமுபாயாம்ஸ்த. ஷய்யாரீதி ரசஜ்ஞா
சம்யகலங்கார விருத்தி குணதோஷான் ஜானன் சூக்திஷு சதுரஹ கவிதாம் ஸ்வயமாகதாமுபாயம் ஸ்த. இது ரொம்ப அழகான கவித்துவத்தோடு இங்கு விளையாடுகிறார் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன். அதாவது தேசிகன் ஒரு கவி புலமை நிறைந்த, அவரை அணுகி அவரிடம் ஆசைப்பட்ட கவி புலமை நிறைந்த ஒரு பெண்ணை மணந்தாராம். தனது சொந்த விருப்பத்தின் பேரில், அந்த பெண் அவளுடைய விருப்பத்தின் பேரில் இவரிடம் கவிப்புலமை நிறைந்த அந்த பெண்ணை மணந்தார் என்கிறார். அதாவது கவிதா என்ற பெண்ணை மணந்தார். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் லவ். அப்புறம்தான் தன்னுடைய தேவிகள் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம். முதல் காதல் என்ன? அந்த கவிதை, கவி இயற்றுவது, அந்த கவிதை திறன், அந்த கவிதா என்ற பெண்ணை மணந்தார். இங்கே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். படுக்கையில் உள்ள நடைமுறைகளில் உள்ள மகிழ்ச்சியை அவர் நன்கு அறிந்திருந்தார். அழகு சாதன பொருட்களால் அழகுபடுத்துவதில் உள்ள நன்மை தீமைகளை அவர் அறிந்திருந்தார். அந்த கவிதா என்ற பெண்ணுக்கு எப்படி மேக்கப் போடணும், எப்படி அழகுபடுத்தணும், எந்த அழகு சாதனங்களை வைத்தால் அவன் இன்னும் அழகாக தெரிவாள், அவளை எப்படி அனுபவிக்கணும், அழகாக பேசுவதில் வல்லவர். இவ்வாறான மேலோட்டமான பொருள் படியும்படி இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தம் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். தத்வார்த்தமாக இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கணும். அதாவது ஷையா, ரீதி, ரசம், அலங்காரம், குணம், தோஷம் ஆகியவை இலக்கிய ஆய்வில் தொழில்நுட்ப சொற்கள். ஸோ இவற்றை பற்றிய அறிஞர் இவர். இதெல்லாம் தெரிந்தவர் அவர். ஷையா, ரீதி, ரசம், அலங்காரம், குணம், தோஷம் ஆகியவை இலக்கிய ஆய்வில் உள்ள அந்த சொற்களை பற்றி பரிபூர்ணமாக அறிந்தவர். அவர் இலக்கிய படைப்புகளில் நிபுணர். கவிப்புலமை நிறைந்த இந்த குணவதியை, அந்த கவிதா என்ற குணவதியை அவர் மனம் புரிந்தார். அதாவது கவிதை என்றால் ஒரு அழகு, ஒரு தன்மை, ஒரு ருச்சி, அது இருக்கணும். ஸோ அந்த கவிதையை அழகான சொற்களால் அழகுபடுத்தலாம், அழகான இலக்கணங்களால், அழகான அலங்காரங்களால், அணிகளால் அது ஆபரணமாக்கலாம். உயர்வு நவிர்ச்சி அணி அந்த மாதிரிலாம். அவ்வாறு பண்ணும்போது அந்த குணத்தில் தோஷம் இல்லாதபடி மாற்றி அமைக்கலாம். அதை தோஷமில்லாத அழகாக, சுத்தமாக, ஆச்சரியமாக அனுபவிக்கத்தக்கபடி அந்த கவிதாவை அழகுபடுத்தலாம். இதெல்லாம் தெளிந்த அறிவை வெங்கடநாதன் பெற்றிருந்ததால் அப்படிப்பட்ட தத்துவத்தை, அதாவது கவிதை ரசமுள்ள மங்கை என்பதான ஸ்லேடை உவமை சொல், அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை மணந்தார். அதாவது ஒரு கவிதையை எப்படி எழுதினால், எப்படி இயற்றினால் அது இன்னும் அலங்காரத்துடன், இன்னும் இலக்கணத்துடன், இன்னும் அனுபவிக்கத்தக்கதுடன் இருக்கும் அப்படின்ற தத்துவத்தை அறிந்ததால் அதை மணந்தார்னு இங்கே ஒரு நயத்துடன் தெரிவிக்கிறார். அதாவது ஸ்வீகரித்தார் என்று பொருள் கொள்ள வேண்டும். பின்னாளில் அவர் இயற்றிய அத்தனை கிரந்தங்களும் இது எல்லாம் வந்திருக்கு. ஷையா, ரீதி, ரசம், அலங்காரம், குணம், தோஷம் இவற்றை தழுவியதாக அமைந்துள்ளது. இப்படி ஆச்சரியமாக அனுபவித்த ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகனும் அந்த கவிதாவை தழுவி அழகாக எழுதியிருக்கிறார்னு சொல்லணும். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.